ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே பொங்கல் ஹாலிடேஸ் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து அடுத்தடுத்து நிறைய பேருக்கு நிறைய ரிவிஷன் எக்ஸாம்ஸும் வந்துட்டே இருக்கு இல்லையா? அண்ட் முக்கியமான விஷயம் என்னவா இருக்க போகுது, எப்ப எந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும், தமிழ்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறாங்க. தமிழ்ல வந்துட்டு இப்ப நான் ஃபுல் மார்க் வாங்கணும்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருப்பீங்க. இல்ல கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல ஒரு 90+ ஆச்சு நான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருப்போம். சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எது? இந்த 1 மார்க்ஸ் தான். 1 மார்க்ஸ் தான் நமக்கு இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட கேட்டிருப்பாங்க. அதாவது ஒரு பாடல் நமக்கு புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாடலை கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு சில 4 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 11th கொஸ்டின் 12th கொஸ்டின் யூஸ்வலாவே இது மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம மனப்பாட பாடலே படிக்க கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா இது படிச்சுட்டு போனா மட்டும்தான் தெளிவா 4 மார்க் அப்படியே வாங்க முடியும். சோ அதுக்கு நான் ஒரு சில இப்ப ரிவிஷன் பேப்பர்ஸ்ல ஹாஃப் இயர்லி பேப்பர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் காட்டுறேன். அதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு ரீகால் ஆகுதா அப்படின்னு பாருங்க. இப்ப இந்த பாடல் பாத்துட்டீங்களா? பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு, இதை எழுதினது யாரு அப்படிங்கறவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்ப என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த பாடல எழுதியவர் யார்? சோ 4 ஆப்ஷன் இருக்கு. சோ கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க. பெருங்கோசியனார். அடுத்தது பாடல் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலைப்படு கடாம். அதே மாதிரி இந்த பாடல குறிப்பிட்டுள்ள குறுநில மன்னன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி நன்னன். அடுத்தது வைரியம் என்பதன் பொருள் என்ன? அதாவது கூத்தர் அப்படிங்கறதா அர்த்தம். சோ இது வந்து ஓரளவு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பாடல் பார்த்தனுமே கெஸ் பண்ற மாதிரி இருக்கு. மனப்பாட பாடல் படிக்கும் போதே நம்ம புக்ல ஒரு இயல் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த இயல்ல என்னென்ன செய்யுள் எல்லாம் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த செய்யுள் படிக்கும் போது ஒரு முதல் 4 லைன் ஓகேவா, சோ இந்த வார்த்தை வந்துச்சுன்னா இது இந்த செய்யுள் தான் அப்படிங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். இனிமேல் நம்ம அததான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இருக்கும். இதுல இதுவரையும் எத்தனை பேர் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க, இல்ல இந்த கொஸ்டின்ஸ்ல எங்கேயாச்சும் மார்க் லூஸ் பண்ணிருக்கீங்களா? அதை மேபி கமெண்ட்ல கூட சொல்லலாம். அண்ட் அடுத்தது இந்த பாடல் பாருங்களேன். இந்த பாடல் வந்து 4 லைன் தான், ஆனா கண்டுபிடிக்கிறது ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாப்போமா ஆப்ஷன்ஸ்? சரி, கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சோ வடிவில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. சோ கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அப்படிங்கறது பாருங்க. இதுல எதுகை, சோ எதுகை மோனை நமக்கு தெரியும். அதாவது பானையும் பாராட்டாலே நம்ம பார்த்திருப்போம். சோ மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வரணும். சோ அது அடி மோனையா இருக்கலாம், இல்ல சீர் மோனையா இருக்கலாம். சோ அடுத்தடுத்து அடியில வரலாம், இல்ல ஒரே லைன்ல கூட வரலாம். இதுவே எதுகை அப்படின்னா 2வது எழுத்து ஒன்றி வருவது, ஒரே மாதிரி வருது. சோ இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் உண்மை பெண்மைன்னு இருக்கு. சோ அப்ப அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இங்க என்ன இருக்கு. அடுத்தது மோனை சொற்கள். சோ மோனை சொற்கள்ல இந்த கொஸ்டினை பாருங்களேன். இந்த கொஸ்டின் வந்து இப்போ ஹாஃப் இயர்லி பேப்பர்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் இது மாதிரி நமக்கு சம்டைம்ஸ் தப்பா கொடுக்கலாம். ஒரே ஆப்ஷன் 2 தடவை இருக்கு. அண்ட் மோனை சொற்களை நீங்க இங்க கரெக்டா பார்த்து சொல்லுங்க. இது மாதிரி மோனை சொற்கள் வரலாமா, நீங்க எழுதிருக்கீங்களா அப்படின்னு. அண்ட் அடுத்தது புகழ் உரையை பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதுறோம்? புகழ் கூட்டல் உரை. கொஸ்டின் ஒன்னா அந்த ஆசிரியர் பெயர் கேட்கலாம், இல்ல அந்த பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம், இல்ல அது சம்பந்தமா அந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புல இருந்து கூட நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அப்ப நம்ம எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பாடல் இருக்கக்கூடிய அந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு எல்லாம் கண்டிப்பா பார்த்துட்டு போயிடணும். அண்ட் அடுத்தது இடம்பெற்ற நூல் வந்து கம்பராமாயணம். கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த பாடலை பாருங்க. இந்த பாடல் பார்த்ததையும் கெஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். சோ இது என்னன்னு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? சோ பாருங்க, இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன, இது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செஷனுக்கு வச்சுக்கலாம். ஓகே, சோ கமெண்ட் பண்றவங்க எத்தனை பேர் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்தது இந்த பாடல்ல இருக்கக்கூடிய சீர்மோனை சொற்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்துட்டு அருந்துணையா இந்த சொல்ல வந்து பிரித்து எழுதுக. ஈஸியா தான் இருக்கு. ஒன்னா பிரித்து எழுதுக ஒண்ணு வருது. பொருள் வந்துட்டு நம்ம முதல்ல பார்த்த பாடலை மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. மித்தபடி வந்துட்டு நம்ம பாடலை பார்த்தே கூட கெஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கூட வரலாம். பட் என்னன்னா சம்டைம்ஸ் நம்மள கொஞ்சம் ட்விஸ்ட் பண்றதுக்காக மாத்தி கூட கேட்கலாம். அண்ட் அடுத்தது உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது என்ன? அதாவது அப்ப இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? அந்த பாடலுக்கான அர்த்தம் எனக்கு தெளிவா தெரிஞ்சாதான் பண்ண முடியும். அப்ப இந்த தடவை பொங்கல் லீவ்ல நீங்க நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் இன்னைக்கு நம்ம படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டடி பிளான் பாத்துட்டீங்களா? இந்த ஸ்டடி பிளான்ல கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அந்த அன்னைக்கு நீங்க தமிழ் படிக்கும் போது முதல்ல ஒரு செய்யுள், அதாவது ஒரு இயல் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இயல்ல என்னென்ன செய்யுள் எல்லாம் இருக்கு, அதுல மனப்பாட செய்யுள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு தடவை படிச்சு எழுதி பாத்துருங்க. அடுத்தது மித்த இருக்கக்கூடிய செய்யுள்ல அந்த பாடல் என்ன, அந்த பாடல்ல மைய கருத்து என்ன, அதாவது இந்த பாடல் தான்ப்பா சொல்லிருக்காங்க, இவங்களை பத்தி தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு 2 லைன் எழுதி வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது அதுல இருக்கக்கூடிய நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அதுல இருந்து அந்த கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்த பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றுள்ளது, இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு. இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்க கொஞ்சம் தயாராயிக்கலாம். அதுக்கு இப்பதான் கரெக்ட் டைம். சரி, இப்போல இருந்து நம்ம திரும்ப படிச்சா மட்டும்தான் கடைசி வரலும் மறக்காம இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய படிக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். பாடலை பாருங்க, ஒரு நாளைக்கு இல்ல அப்படின்னா நம்ம ஒரு 2 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இயல்ல இருக்கக்கூடிய மனப்பாடம் இல்லாத செய்யுள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யாரை எழுதியிருக்காங்க, அது எந்த புக்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சோ இந்த வீடியோல நம்ம 1 மார்க்ல எப்படி வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றது, எது மாதிரி கேட்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்காச்சு.
அண்ட் இப்போ இந்த லீவை யூஸ் பண்ணி நிறைய படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ பெஸ்ட் கிஃப்ட். ஸோ ஜஸ்ட் கோ வாட்ச் இட். அதுல ஒரு நாளும் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். அதுல இருக்கிறது கரெக்டா படிச்சுட்டு வாங்க, அதுவே போதும். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி பொங்கல்.